Hello everyone. Now we are going to see about chapter 2 income and expenditure account. அது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனியுடைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய சம்மரி தான் இந்த அக்கௌண்ட். அது எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகுறதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். அதாவது நாமினல் அக்கௌண்ட் நேச்சருங்கிறப்ப நாமினல் அக்கௌண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட் அண்ட் நெக்ஸ்ட்டு ஆல் இன்கம் அண்ட் கெயின் கிரெடிட். அப்போது இதில் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட் சைடில் இன்கம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் காலம் டெபிட், இன்கம் காலம் கிரெடிட். இது போக இதில் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் வராது. ஆனால் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரெக்கார்ட் பண்ணி கிரெடிட் சைடில் இன்கம் அண்ட் கெயினை ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அது போக இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஒரு 3 ஐட்டம்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். என்னதுலானா இன்கம் அக்ரூட், டிப்ரிசியேஷன்ஸ், லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஒரு அசட்டை செல் பண்ணதில் கிடைச்ச ப்ராஃபிட்டையோ லாஸையோ நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த மூணும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். என்னதுலானா இன்கம் அக்ரூட் பட் நாட் ரிசிப்ட். செகண்ட் லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். தேர்டு டிப்ரிசியேஷன்ஸ். இந்த மூணு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். ஆனால் இதில் எது மட்டும் வராதுன்னா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் வராது. இந்த அக்கௌண்ட் எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னா டு நோ த working of the organizations and to know whether its income is sufficient to meet its expenses. அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு வரக்கூடிய இன்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான வருமானம் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மேபி இதில் சர்ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் இருக்க மாதிரிலாம், சம்டைம்ஸ் டெஃபிசிட்டும் வரலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறத ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் அப்படி பண்ண மாட்டோம். செகண்ட் இதில் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வராது. ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இதில் வரும். அதுவும் அந்த கரண்ட் இயர்க்குள்ளே தான் வரும். ப்ரீவியஸ் இயர்க்குள்ளே தான் டிடெக்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர்க்குள்ளதை எடுக்க மாட்டோம். சப்சீக்வெண்ட் இயர்க்குள்ளதும் வராது. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரின்னு சொல்கிறப்ப அதில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீஃபைடு அதெல்லாமே இதில் என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் மூலமாக நமக்கு என்ன வரும்னா, மேபி நமக்கு இப்போ இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இன்கம் அதிகமாக இருக்குன்னு மீன்ஸ் இன்கம் காலம் இன்கம் சைடு கிரெடிட் சைடு அதிகமான பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பேலன்சிங் ஃபிகர் எங்கே வரும்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். அப்போ அது நமக்கு சர்ப்ளஸ். இப்போ என்னோடய இன்கம் 1 lakh, என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் 80,000னா எனக்கு பேலன்சிங் ஃபிகர் 20,000 டெபிட் சைடு தான் வரும். அப்போ அது எனக்கு என்னென்னா சர்ப்ளஸ், லாபம். என்னோடய வருமானத்துக்கும் செலவுகள் கம்மியாக தான் இருக்குது, வருமானம் தான் என்னோடய அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். மேபி அந்த பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா என்ன மீனிங்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, இன்கம் கம்மியாக இருக்குதுங்கிற மீனிங். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து வருமானம் கம்மியாக இருந்துச்சு, அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், கண்டிப்பாக பற்றாக்குறை தான். அதை தான் பை டெஃபிசிட்னு அந்த பக்கம் காட்டுறோம். ஓகேவா? அது போக இப்போ இதில் நம்ம என்ன சொன்னோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவென்யூ நேச்சர், அதாவது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்ட்ரி பண்ணுவோம். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ட்ரி பண்ண மாட்டோம். அந்த ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்லாம்
என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். அது வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எதெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னு. இந்த டேபிளில் பார்த்தா புரியும். ரெவென்யூ ரிசிப்ட்ஸில் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, சப்ஸ்கிரிப்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஷேர்லேயோ ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக அது டிபெஞ்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பாண்ட்ஸாக இருக்கலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதுன்னா ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், அது என்ட்ரு பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், மேபி எஃப்டி போட்டிருந்தோன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் செல் பண்ணுற மூலம் வர இன்கம். ஓல்டு நியூஸ் பேப்பர். தென் கலெக்ஷன் ஆர் ரிசிப்ட்ஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், டின்னர். இது மூலமாலாம் கிடைச்ச இன்கம் எல்லாம் என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். இந்த கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் என்ன செய்யாது, வராது. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஒரே ஒரு டைம் தான் கொடுப்பாங்க, அது வந்து அவங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் ஹெல்ப் பண்ணாது. லீகேசிஸ் வராது, டொனேஷன்ஸ் வராது, சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் வராது, ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ், டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபண்ட் எதுவுமே என்ன செய்யாதுன்னா வராது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். ரெவென்யூ ஆர் கேபிட்டல் ஆஸ் பர் த ப்ராக்டிஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணது அவங்களோட ஒப்பீனியன். அது என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ, டொனேஷன்ஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ப்போம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செய்யாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. என்னதுன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. அது என்னைக்காவது தான் வாங்குவோம், அதை ஒரு எக்ஸ்பென்சஸாக என்ன பண்ண மாட்டோம், எப்போவுமே கொண்டு வந்துட்டு இருக்க மாட்டோம் அதனால் அது என்ன செய்யாது, வராது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹோனரியம் வரும், சேரிட்டி, ஆடிட் ஃபீஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வராது, பட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் என்ன செய்ய வரும், அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பேட்டு, பால், அந்த மாதிரி விஷயங்கள் வரும். எக்யூப்மெண்ட் பெரிய பெரிய மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ளது வராது. போஸ்டேஜ் அண்ட் கொரியர் சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேட்சஸ், என்டர்டைன்மெண்ட், டின்னர், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சம்மில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொஷினாக நமக்கு இருக்கும். ஸோ அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லேருந்து எதெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொண்டு வருவோம். அதுக்காக அந்த டேபிள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும், கோத்ரூ பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு சம் பார்க்கலாம். Illustration 6. From the following receipts and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. ஸோ ஊட்டி ரெக்ரேஷன்ஸ் கிளப்போடைய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரிசிப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ரிசிப்ட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட். பேமெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், ஸ்டேஷ்னரி பெய்ட், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ், சேலரிஸ், க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம நார்மலாக என்ன சொன்னோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எந்த ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் எதுவுமே தேவையில்லை அப்படின்னும். ஏன்னா இது ஜஸ்ட் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி என்னதுன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸையும் இன்கம் மட்டும் தான் இதில் என்ட்ரு பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்லேயும் அந்த ஐட்டம்ஸ் ஒன்று எதெல்லாம் ரெவென்யூ நேச்சர், எதெல்லாம் கேபிட்டல் நேச்சருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்ட், ரெவென்யூ ரிசிப்ட், ஸோ அது வரும். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், அதனால் அது வராது. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட், ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். ரிசிப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எங்கே தான் வரும்னா, மேபி வந்தால் இன்கம் சைடு, இல்லாட்டி வராது. ஏன்னா ரிசிப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது, ரிசிப்ட்ஸ். அப்போ அதெல்லாம் இன்கம்ங்கிற மீனிங் தான். அப்போ அதில் எதெல்லாம் ரெவென்யூ நேச்சர் அதை மட்டும் என்ன பண்ணும், இன்கம் சைடில் தான் வரும். அதே மாதிரி பேமெண்ட் சைடில் இருக்கிறதுல எதெல்லாம் ரெவென்யூ நேச்சரோ அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டில் பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் வரும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் என்ன செய்யாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. எதுக்குன்னா எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது அந்த மேலே உள்ள பாக்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறப்போ அதுவும் வரும். ஸ்டேஷ்னரி பெய்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட்
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ வராது. சேலரிஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ரெண்ட் ரிசீவ்டு வந்து வரும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வரும். எதனால் அது ரெண்டும் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அது ரெண்டு இன்கம் சைடில் போட்டிருக்கோம். பை ரெண்ட் ரிசீவ் 10,000, பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 54,000. இதில் என்ன சொன்னோம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000 எக்ஸ்பெண்டிச்சர் வரும். பை ஸ்டேஷ்னரி பெயிண்ட் 7,000 வரும். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு வராது. பை சேலரிஸ் 20,000, பை டூ சேலரிஸ் 20,000. அப்போது இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு ரெண்டு சைடையும் நம்ம கம்பேர் பண்ணணும், டெபிட் அண்ட் கிரெடிட். கம்பேர் பண்ணல டெபிட் சைடோட டோட்டல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 37,000 தான் வரும். ஆனால் கிரெடிட் சைட் 64,000 வருது. அப்போ கிரெடிட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கிறனால அதை தான் என்ன பண்ணணும், டோட்டல் ஸ்பேஸில் அந்த அமௌண்ட்டை தான் போடணும். 64,000 கிரெடிட்டில் அதே அமௌண்ட்டை டெபிட்டோட டோட்டல் காலத்துலேயும் போட்டிருக்கோம். இப்போது இந்த 64ல் இருந்து அதை 37 நமக்கு டிடக்ட் பண்ணுறப்போ பேலன்சிங் ஃபிகர் 20,000 டெபிட் சைடில் கிடச்சிருக்கு. நம்ம என்ன சொன்னோம், இப்போ நமக்கு இன்கம் பார்த்திங்கன்னா இந்த சம்மில் 64,000 வந்திருக்கு. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா வெறும் 37,000 தான். பேலன்ஸ் 27,000 இருக்கிறது என்னது, நமக்கு சர்ப்ளஸ், ஒரு லாபம், மிச்சம் இருக்குது பணம். அப்போ அதான் டூ சர்ப்ளஸ்னு காட்டுறோம். இதை என்ன எழுதணும்னா ப்ராக்கெட்டில் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரோட அதிகமான இன்கம் இருந்ததுனால வந்த அமௌண்ட் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு illustration 7 பார்க்கலாமா. From the following receipts and payment account of Trichy Recreations Club, prepare income and expenditure for the year ended 31/3/2018. ஓகே, இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தான் பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் எதெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், எதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சேம் திங், என்னதெல்லாம் ரிசிப்ட்ஸில் என்னதெல்லாம் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எல்லாம் அப்படியே இன்கம் சைடுக்கு போகும். பேமெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் காலம் டெபிட் சைடுக்கு போகும். ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரிசிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்க மாட்டோம். ஓகே, அதை விட்டுடலாம். டிவிடெண்ட் ரிசிப்ட் என்ன சொன்னோம், ரெவென்யூ ரிசிப்ட் தானே. அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து ரெவென்யூ ரிசிப்ட். ஸோ இது வரும். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் வரும். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் ரெவென்யூ நேச்சர். ஸோ சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். லாக்கர் ரெண்ட் வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன சொன்னோம், அந்த சேலில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையோ லாஸையோ ரெக்கார்ட் பண்ணோம். இதில் பாருங்களேன், ஃபர்னிச்சருடைய சேல் பண்ண வேல்யூ வந்து 5,000, அதோடைய புக் வேல்யூ வந்து 4,400. அப்போ என்ன இருக்குது, எக்ஸஸாக வச்சு செல் பண்ணியிருக்காங்க. இதில் அப்போது 600ங்கிறது அவங்களுக்கு என்னது, ப்ராஃபிட். அப்போ அந்த ப்ராஃபிட்டை இன்கம் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா. பேமெண்ட்ஸில் பாருங்கள், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வருமா, வராது, ஏன்னா அது கேபிட்டல், ஸோ அது வராது. ரெண்ட்டு கேபிட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும். செக்ரட்டரிஸ் ஹோனரியம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். போஸ்டேஜ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆடிட் ஃபீஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது இப்போ இதில் இந்த சம்மில் ரிசிப்ட்ஸில் பார்த்திங்கன்னா எது மட்டும் வராது, இல்லை எல்லாமே வரும். டிவிடெண்ட் ரிசீட் 27. இந்த ரிசிப்ட்ஸ் காலத்தில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் இன்கம் சைடில் போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி தானே. இப்போ டிவிடெண்ட் ரிசீட் 27,600. தென் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 3,000. மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் 31. லாக்கர் ரெண்ட் 8,000. இப்போ இந்த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் பாருங்கள் 5,000 இருக்குதா, அதை இங்கே எப்படி கொண்டு வந்திருக்காங்க, பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அது அதோடைய செல்லிங் வேல்யூ 5,000, அதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் 4,400 தான். அப்போ 600 இந்த சேலில் நமக்கு லாபம் இருக்குது. அந்த லாபத்தை மட்டும் தான் என்ன பண்ணாங்க, இன்கமில் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் மட்டும் வராது, மற்ற எல்லாமே என்ன செய்யும், வரும்ன்றோமா. ரெண்ட்டு 2,800, செக்ரட்டரிஸ் ஹோனோரியம், போஸ்டேஜ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஆடிட் ஃபீஸ், க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எப்பவுமே காட்ட மாட்டோம்.
அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே டோட்டல் பண்ணி பார்க்கணும் ரெண்டு சைடும். இப்போது ஃபஸ்ட்டு டெபிட் சைடை மட்டும் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சைடை டோட்டல் பண்ணுறப்போ 73,850 வருது. கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணுறப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். 5 8 15 30,600 61,600 69,600 69,600 72,000